கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வழிநடத்தல் அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு வழிநடத்துகிறார். இப்படி இப்படி இரு, இது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும், நல்லது பெற்றுக்கொள்ளலாம், நீ சுகமாய் வாழலாம், நீ யாரிடத்திலும் கையேந்துவதில்லை. இப்படி தான் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீ எதை பற்றியும் சோர்ந்து போகாத, நான் உனக்குள்ளே இருந்து உன்னை அற்புதமாக வழிநடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு எப்படி வழிநடத்துகிறான்னு பார்ப்போம். பாருங்கள், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. பாருங்கள், ஆலோசனையால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனை போல். ஒரு மனுஷன்கிட்ட நீங்கள் போய் நின்றுக்கிட்டிங்கன்னா ஆலோசனை கேட்குறான். கேட்டுமா, ஆண்டவரே நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதே போல் ஒரு மனுஷன்கிட்ட போய் நின்று கேட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த காரியம் செய்யணும், எனக்கு இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அவன் ஆலோசனை அவனுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுவான். அப்படி தானே? நீங்கள் வந்து ஒரு பணத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா பணம் இருக்கவன்கிட்ட போய் தான் கேட்டால் தான் அவன் பணம் எப்படி சம்பாதிப்பான்னு தெரியும். நீங்கள் இல்லைன்னா அவன் பணம் சம்பாதிக்க தெரியும், ஊதாரி அந்த தண்ணி குடிச்சிட்டு இடிச்சிட்டு வாங்கிட்டு குடும்பத்தை ஒழுங்காக பண்ணாதவங்கள்ட்ட போய் பணத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஆலோசனை பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது, முட்டாள். அவன் ஒரு முட்டாளாக இருக்கான். யாரிடத்தில் நீங்கள் போகணுன்னா, எவன் ஒருவன் அதில் அந்த அந்த நீங்கள் பர்டிகுலர் அந்த அந்த வேர்டை எடுத்து நீங்கள் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அந்த பலத்தை தந்து அந்த தேவன் இன்னும் அதிகமான சம்பாதிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். தேவன் எப்படி அவர்களை உயர்த்தினார் என்பது உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். நாங்கள் இப்படி இப்படி வாழ்ந்தோம், இப்படி இப்படி பணத்தை சேமித்தோம், எங்கே போகணும் கரெக்டாக வச்சு நாங்கள் செஞ்சோம். அதனால் எங்களுக்கு வீட்டில் எப்பொழுதும் மாதம் 30ஆம் தேதி வரையும் எங்கள் வீட்டில் பணம் இருக்கும். நாங்கள் யார் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு தேவன் எங்களை வைத்திருக்கிறான்னு சொல்லுவார். எப்படி? அவர்கள் சேமிக்கிற திட்டம் சரியாக இருக்கும். எது தேவையோ அது மட்டும்தான் வாங்குவாங்க. மற்றபடி யாரும் அந்த மாதிரி வளவளா இது குளகுலான்னு எதுவும் பேசவே மாட்டாங்க. தேவையற்றதெல்லாம் நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது வாங்க மாட்டாங்க. தேவையானது, இது தேவைதானா, இது நமக்கு வீட்டுக்கு தேவைதானா, இல்லைன்னா அது நமக்கு தேவையில்லை. வெறும் பணத்தை போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொருள் வீட்டில் வச்சு அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் எது தேவையோ அது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கெட்ட எண்ணங்கள் நிறைய இந்த உலகத்தில் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனுஷன் வாழ்க்கையில் டெய்லி வருது. ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? இல்லை. எண்ணங்கள் வருங்க, எண்ணங்கள் வந்துட்டு போகும். ஆனால் அதெல்லாம் தப்பே கிடையாது. நிறைய பேர் தவறான எண்ணம் வந்தாலே தப்புங்கிறாங்க. இது நம்முடைய ஹியூமன் பாடி, அதாவது அது இப்படி தான் பண்ணி வச்சுருக்கு. அதாவது அது ஏன் வச்சுருக்குன்னா, உனக்கு எது நல்லது எது கெட்டது காட்டிக்கிட்டே இருக்குது. இது நல்லது, இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது நல்லது. இப்போ நீ எதை ரிசீவ் பண்ணுதா, அதாவது உனக்கு இந்த சரீரத்துக்கு நல்லது வேணும்னா நல்லது ரிசீவ் பண்ணிக்க, கெட்டது வேணும்னா கெட்டது ரிசீவ் பண்ணிக்க. அது உன்னுடைய சாய்ஸ். தேவன் உனக்கு சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில். மிருகங்கள் மாதிரி ஒரு பேட்டர்னை போட்டு அப்படியே தேவன் அப்படியே ஒரு ரோபம் மாதிரி அது பில்ட் பண்ணி வைக்கலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக அந்த உலகமெல்லாம் போய் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் தேவன். அந்த தேவன் பாருங்கள் என்ன அற்புதமாக செய்திருக்கிறார். நல் யோசனை, அதாவது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல்ல யோசனை செய், அதனோடு யுத்தம் பண்ணு. நான் இன்றைக்கி ஒரு காரியத்தில் இருக்கிறேன். நான் எனக்கு இந்த படியிலிருந்து நான் மேலே போகிறேன். எது? இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னா நான் இன்னொரு வீடு வாங்க போகிறேன். ஒரு வாகனம் வாங்கியிருக்கல இன்னொரு வாகனம் வாங்க போகிறேன். இந்த உலகத்தில் 2-3 நாட்டை சுற்றிட்டேன். இன்னொரு நாடு சுற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக அதை நான் பண்ண போகிறேன். இப்படி நிறைய நல்ல யோசனைகள் இருக்குது பாருங்கள். சம்பாதிக்கணும், வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட நல் யோசனைகள் இந்த உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. யோசனை மட்டுமல்ல, அதற்கான காரியத்துக்கு மேலே யுத்தம் பண்ணு. அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுக்கிற நல்லா இப்போ படிக்கணும்னு நீ டிசைட் பண்ணிட்டா, அது ஒரு கோல், அது ஒரு சைடு இருக்கட்டு. படிக்கணும்னு முன்னோடனே அது ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரி தானே, அது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதற்கான ஆயத்தம் என்ன? டெய்லி எந்திக்கணும், 6 மணிக்கு எந்திக்கணும், காலையில் படிக்கணும், வாங்கணும், 12 மணிக்கு எந்திக்கணும், இரவும் பகலும் எழுதி 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 பார்க்குறவன் தான் முன்னேறுவான். அந்த யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் பண்ணனா யாராவது போய் அடிக்கணும் வாங்கணும் கிடையாது.
இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் சில விஷயங்கள் வந்து சிலவங்களுக்கு வேறு விதமாக சிந்திச்சுப்பாங்க. யுத்தம் பண்ணுனா யாரையாவது பிடிச்சு அடிக்கணும் போல இருக்குது. நல்லா யோசித்துட்டு யாரையாவது பிடிக்க அடிக்கணும் அப்படி கிடையாது. யுத்தம் செய் அப்படின்னா, அதற்கான காரியத்துக்குள்ளே நீ உள்ளுக்குள்ளே போ. அப்பொழுது அதனுடைய பலன் கிடைக்கும். இந்த அன்பு தேவன் பாருங்க, நமக்கு ஆலோசனை தந்து நம்மை அழகாய் வழிநடத்துகிறார் பாருங்க. இந்த அன்பு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.